நவீதுங்கிறவர் கேட்குறாரு, அமெரிக்காவில் பெரும்பாலான மசூதிகள், அது பள்ளிவாசல்கள், தங்கள் உறுப்பினர்களை மொழி அல்லது நாட்டின் பெயரால் குழுவாக்கி நிதி திரட்டுகிறார்கள். உதாரணமாக தமிழ் முஸ்லீம் குழு, உஸ்பெகிஸ்தான் முஸ்லீம் குழு போன்றவை உள்ளன. சில நேரங்களில் திரைக்கு பின்னால் எந்த குழுக்கள் அதிக பணம் சேகரிக்கின்றன என்பதில் போட்டி இருக்கும். மசூதிக்கு நிதி திரட்டுவதற்கு சரியான அணுகுமுறையா? ஒவ்வொருவரையும் அவர்களின் மொழி அல்லது நாட்டை விட முஸ்லீம்களாக கருத வேண்டும் இல்லையா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதாவது வசூல் பண்ணுறாங்களாம். வசூல் பண்ணும் பொழுது அந்தந்த இனத்தின் அடிப்படையில் வசூல் பண்ணுறாங்க. தமிழ் முஸ்லீம் குழு உண்டு, ஒரு சாரார் வந்து வசூல் பண்ணிகிட்ருக்குறாங்க. பாகிஸ்தான் முஸ்லீம் குழு உண்டு, ஒருத்தன் வசூல் பண்ணுவான் போல இருக்குது. உஸ்பெகிஸ்தான் முஸ்லீம் குழுன்னு சொல்லி வசூல் பண்ணுறான். அப்படி வசூல் பண்ணும் பொழுது இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய நிலைமைக்கு தக்கவாறு வசூல் பண்ணுறத விட்டுட்டு எல்லோரும் முஸ்லீம்ங்கிற வகையில் வசூல் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக இருக்கிறது. அது சரி வராது. ஏன்னு கேட்டால் அந்தந்த நிர்வாகம் வந்து தனித்தனி பள்ளிவாசல் நீங்கள் வச்சுருக்கிறீங்க. நீங்கள் தமிழ் முஸ்லீம்கள்லாம் சேர்ந்து ஒரு பள்ளிவாசலை உண்டாக்கிட்டீங்க. ஒரு பள்ளிவாசலை உண்டாக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த பள்ளிவாசலை வந்து நீங்கள் தமிழ் முஸ்லீம் தான் பயன்படுத்துவீங்க. அதனுடைய நல்லது கெட்டதுக்கு நீங்கள் தான் பொறுப்பாளியாக இருப்பீங்க. அதுக்கு போய் பாகிஸ்தான் முஸ்லீம்கிட்ட அவன் எப்படி தருவான்? ஏன்னா அவன் ஒரு பள்ளிவாசல் வச்சுருப்பான், அவனுக்கு தேவைப்படும். அதனால் என்ன செய்வாங்கன்னா தமிழ் முஸ்லீம்களுக்கு இந்த பள்ளியை நிர்வகிக்கிறதுக்கு என்று சொல்லி போய் வசூல் பண்ண இப்படி தப்பாக இருக்க முடியும்? அது அனைவரையும் இப்படி ஒன்றா சேர்க்குற, இப்படி ஒன்றா சேரும்னு நான் கேட்குறேன். ஒன்றா சேர்க்குறதா இருந்தால் ஒரு அரசாங்கம் இருந்தால் உத்தரவு போட்டு ஒன்றா சேர்க்கலாம். தமிழ் முஸ்லீம்னு ஒருத்தன் இருக்கான், நீ வந்து உருது முஸ்லீம் கூட போய் சேரணும், அவன் சேருவானா? உஸ்பெகிஸ்தான் முஸ்லீம் அதை களைச்சி போட்டு எங்களோட சேரன்னா அவன் என்ன செய்வான்? நீங்கள் அதிகாரத்தை கைப்பற்ற வர்றீன்னு அவன் எடுத்துக்கொள்வான். அந்த மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது. அப்படி செய்யாமல் அவரவர்கள் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில் அவங்கவுங்க செயல்பட்டுக்கிற வேண்டியதான். இப்போ நம்ம நாட்டில் எடுத்துக்கிறோமே, நீங்கள் வெளிநாடு உள்நாடு தமிழ்நாட்டுக்குள்ளே எடுத்துக்கிறோமே, தமிழ்நாட்டிலே வடக்கு தெரு பள்ளிவாசல், தெற்கு தெரு பள்ளிவாசல்னு இருக்கும், அல்லது பெரிய பள்ளிவாசல், சின்ன பள்ளிவாசல்னு இருக்கும். அந்த பள்ளிவாசலுக்கு வந்து அவங்க தனியாக தான் வசூல் பண்ணுவாங்க, இந்த பள்ளிவாசலுக்கு இவங்க தனியாக தான் வசூல் பண்ணுவாங்க. ரெண்டு பள்ளிக்கும் சேர்த்து வசூல் பண்ணி பிரிச்சுக்கிறோண்டா ஒத்துக்குருவாங்களா? ஒத்துக்கிற மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் பெரிய பள்ளிக்கு அதிகமான மக்கள் நன்கொடை கொடுக்குறவங்களா இருப்பாங்க, சின்ன பள்ளி கொஞ்சோண்டு தான் கொடுப்பாங்க. ஆளுக்கு பாதி கொடுக்க இப்படி மனசு ஒத்துக்கிற மாட்டான். அதனால் லோக்கலில் இருக்குத, நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறது மாதிரி உள்நாட்டில் இருக்குத. நம்ம நாட்டிலேயே ஒவ்வொரு பள்ளிவாசலும் தனித்தனியாக தான் வசூல் பண்ணுறாங்க. ஊரில் மொத்தமாக வசூல் பண்ணி எல்லா பள்ளிக்கும் சமமாக பிரிச்சுக்கிறாங்களா? ஒரு ஊரை சொல்லி மதுரை முஸ்லீம்கள் அப்படின்னு வசூல் பண்ணி பிரிச்சுக்கிறேன்னா தரமாட்டான் யாருமே. ஒரு மனிதன் உதவி செய்வதாக இருந்தால் அல்லாவுக்காக செய்கிறதுன்னு ஒரு வகை இருந்தாலும் அதில் அவன் என்னத்தை பார்ப்பான்டா, நமக்கு என்ன நெருக்கத்தில் இருக்குதுன்னு பார்ப்பான். நம்ம தெருவில் ஒரு பள்ளிவாசல்னா அவன் கொடுப்பான். ஏதோ தெருவில் ஒரு பள்ளிவாசல்னு சொன்னால் 500 ரூபா கொடுக்குறோம், ஒரு 10 ரூபா எழுதிக்கிறங்கன்னு சொல்லுவான். அவனுக்கு தொடர்பு இல்லையில. இது மனிதனுடைய சைக்காலஜி படி பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க தனித்தனியாக இருந்தால் தான் நிதியை கொடுப்பாங்க. உஸ்பெகிஸ்தான்கார வந்து உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் கொடுப்பீங்களா? இவன் யாருன்னு தெரியாது, இவனுக்கு நம்ம கொடுக்கணுன்றீங்க. அதனால் வந்து அவங்க உஸ்பெகிஸ்தான் முஸ்லீம்ங்கிறவங்க யார்கிட்ட போய் பார்ப்பாங்க? அவனை சேர்ந்தவங்க அந்த மஹல்லாவில் இருக்கிறவங்கள்ட்ட போய் வசூல் பண்ண முடியும். நீங்கள் போய்கிட்டு அவங்க அந்த மக்கள்கிட்ட போய் கேட்டால் அவங்க உங்களுக்கு தரமாட்டாங்க. அதனால் இது ஒரு பிரச்சனைலாம் கிடையாது. இதெல்லாம் நிர்வாக வசதிக்காக வேண்டி இப்படி தான் உலகம் பூரா இருக்குது. உலகத்தில் பூராவுமே இந்த மாதிரி தான் இருக்கிறது.